அடுத்த வர ஒரே வாரத்துல நான் என்னோட பாடி எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ஏன்னா நாளைக்குல இருந்து எனக்கு பீக் வீக் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு டே 67 ஆஃப் ஸ்ட்ரெட்டிங் அண்ட் 8 டேஸ் அவுட் ஃபார் போட்டோஷூட். இன்னைக்கு எனக்கு ஓய்வு நாள், அதனால காலையில 200 கிராம் வாட்டர் மிலன் அண்ட் கொஞ்சம் பீனட் பட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கார்ப்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அங்க போய் லோட் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். இதோ இவர் தான் நம்மளோட ஹைதராபாத் புது மாப்பிள. அவரோட மேரேஜ் முடிச்சுட்டு இன்னொரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணவே வந்துட்டாரு. புதுசா கார் வர எடுத்திருக்காரு, காரும் மஜாவா இருந்துச்சு. மேரேஜுக்கு நம்ம கல்லூரி நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு காஃபி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டா இருக்கட்டும்னு 2 இட்லி மட்டும் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட சாப்பாடு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே கரைஞ்சிருச்சு போல, செம்ம பசி. லஞ்சும் சீக்கிரமா சாப்பிட்டு இன்னைக்கு தூங்கிட்டேன். ஒரு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் ஒரு பிளாக் காஃபி போட்டு சன்செட் வியூ பார்க்கலாம்னு மொட்டை மாடி போயிட்டேன். நேத்து வீடியோல சொன்ன மாதிரி தான் வர வர மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாகுது. இது பாடி ஃபேட் அண்ட் டயட் இருக்கிறதுனால தான். இந்த ஒரு வாரம் மட்டும் எப்படியாச்சும் தாக்க பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் எல்லாம் பேக் டு ஃபார்ம். மொட்டை மாடியில நெக்ஸ்ட் வீக் நான் எப்படி கார்ப்ஸ் கட் பண்றது, எப்படி லோட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பாடி பில்டர் அவங்களோட பீக் வீக் எப்படி வச்சுப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த போட்டோ ஷூட்டுக்கு வச்சுக்கலாம்னு இருக்கேன். அது எப்படின்னு நான் இனி வரப்போற வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் 6:00க்கு பசிச்சதுனால டின்னர் அப்பயே சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு இன்னைக்கு கார்டியோ ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வண்டிக்கு ஃபுல் டைம் கிடைச்சு பசங்களோட வெளியே சுத்தலாம்னு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. நாங்க ரெகுலரா ஒரு பேக்கரியில காஃபி குடிக்க ஸ்டாப் பண்ணுவோம். அங்க பார்த்தா விதவிதமா வகை வகையா நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. கட்டு முடிச்சு என்ன சாப்பிடலாம் கணக்கு போட்டு சுகர் ஃப்ரீயோட ஒரு காஃபியும் போட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி எப்பவுமே வர மெக்டிக் தான் இன்னைக்கு வந்தோம். நான் ஷேரிங் கேட்க மாட்டேன், இவனுங்க வர ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தென்னாவட்டா சுத்திட்டு இருந்தானுங்க. இதுல முக்கியமா இந்த ஓலகாய் வேற மூட் ஸ்விங்ஸ் மாதிரி டயட் ஸ்விங்ஸ் ஆயிருவான். 2 நாள் டயட்ல இருப்பான், 10 நாள் சீட் டேல இருப்பான். இந்த பெரியவர் பல்கிங்ல இருக்கிறதுனால அவரோட டயட் கோக் எனக்கு கொடுத்துட்டாரு. அதை குடிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம ஓலகாய் வேற யாருக்கும் தெரியாத மாதிரி பக்கோடா போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அது வீடியோல மாட்டிக்கிச்சு. அப்புறம் அவன் ஒன்னும் ஓலகாய் இல்லையாமா, ஜிடி காயமா, அதுவும் வீடியோல பதிவு பண்ண சொன்னான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கான நாள் இப்படியே முடிஞ்சிருச்சு. நாளையில இருந்து ஒரு கடினமான நாளா தான் இருக்க போகுது. So stay tuned and bye bye.